நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆப்ஸில் உள்ள ஃபேட்டை குறைக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டெய்லி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் தவிர்த்துனா கூட மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து நம்மளோட டியூட்டி அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஸோ வீட்டிலேருந்தே நம்ம வந்து சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் சம்மந்தமான ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரன்னிங் போகணும். ஸோ ரன்னிங் போயிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து ஃபுல் பார்ட்ஸுக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிச்சதும் ஸோ நம்ம ஃபுல் பாடிக்கு வார்ம் அப் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஜம்பிங் ஜாக்கி எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம ஜம்பிங் ஜாக்கி எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா ஹை நீஸ் போர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆப்ஸ் மசிலை டார்கெட் பண்ண போது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு 15 to 25 ரெப்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ நம்பர் 3 எக்ஸசைஸ் அப்டாமன் ஒர்க் அவுட். ஸோ ஆப்ஸுக்கு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அப்டாமன் ஒர்க் அவுட் பண்ணும்போது முடிஞ்ச வரை ஸ்லோவாகவும் ப்ராப்பராகவும் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ வந்து மறந்துடாதீங்க. ஸோ நம்பர் 4 எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம லோயர் ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அப்பர் ஆப்ஸுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது லோயர் ஆப்ஸுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த லோயர் ஆப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து லெக்கை வந்து பார்த்தோன்னா மடக்காமல் ஸோ நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கரெக்டாக வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியுமான சான்ஸே இல்லை. ஸோ நம்மளோட பயிற்சி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெகுலராக இருக்கோ, கண்டினியூவாக இருக்கோ, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கரெக்டாக பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் ப்ரீத்திங் ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்காம கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வாய் விட்டு சொல்லுங்கள், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரீத்திங்கில் வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 10 to 15 செகண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரீத்திங் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து மூச்சை நல்லா இழுத்து ஹோல்டு பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்டெமினா லெவலும் சரி, உங்கள் கார்டியோ லெவலும் சரி மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 5 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து முடிஞ்ச வரை கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எல்போ வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணி டச் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இது சைட் ஃபேட்டை குறைக்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ முடிஞ்ச வரை 15 to 25 ரெப்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரெப்ஸ் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து 15 ரெப்ஸ் பண்ணாமல் ஒரு 15 to 25 ரெப்ஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரை ½ அன் ஹவர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ½ அன் ஹவருக்குள்ளே 3 செட் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங்லேருந்து லெக் ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து லோயர் ஆப்ஸுக்கும் சரி, நம்ம ஆப்ஸ் மசிலும் சரி ஃபேட்டை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பேலன்சிங்காக நம்ம ஹிப்பில் வந்து இது மாதிரி நம்ம கையை வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம 2 லெக்கும் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம 30 ரெப்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரெப்ஸ் வரும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து டயர்டாகாமல் ஸோ வந்து ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் சரி, ஃபேட் லாஸ் பண்ணுவோம் சரி, இந்த எக்ஸசைஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 7 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிங் அண்டு இந்த மாதிரி வந்து க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டிங்கில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிங்கை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து இது மாதிரி க்ரன்ச்சஸும் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஈஸியாக வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கரெக்டாகவும் பண்ணுவோம். ஸோ நம்ம ரெப்ஸும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு 50% அப்படின்னா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50%. நம்ம வந்து இதுக்காக வந்து சப்ளிமெண்ட் எடுக்கணும், வே ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் நம்ம பண்ணல. ஸோ நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான், அதாவது நம்மளுக்கு வந்து கஞ்சோ கூழோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆயில் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், பேக்கரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து அடிக்கடி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக நம்ம வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ண
கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பலன் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சைட் ஃபேட் ஒர்க் அவுட்லாம் நம்ம குறைக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது லாக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சைட் ஃபேட்டை வந்து அதே மாதிரி சைட் பார்ட்ஸை வந்து பார்த்தோன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து புஷ்அப் ஒர்க் அவுட். ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஜம்பிங் ஜாக் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி புஷ்அப் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம செஸ்ட் மசிலை வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராடாக வைக்கணும், அழகாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புஷ்அப் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்ம்ஸ் பவரும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும், நம்மளை வந்து செஸ்ட்டு பார்த்தோன்னா அழகாகும். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு 3 செட்டு டெய்லி பார்த்தோன்னா ஒரு 15 to 25 ரெப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது வீடியோஸ் கண்டிப்பாக